ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் அர்ஜுன். அவன் தினமும் இரவு நேரங்களில் மீனவர்கள் பிடித்த மீன்களை அவர்கள் கவனிக்காத நேரத்தில் மெதுவாக எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்று வாழ்க்கையை நடத்தினான். ஆனால் அவன் முழுமையாக கெட்டவன் இல்லை. அவன் சம்பாதித்த பணத்தில் தேவையான அளவு மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ளதை கிராமத்தில் இருந்த பசியால் தவித்த ஏழை குடும்பங்களுக்கு உணவாக கொடுத்து உதவுவான். இந்த விஷயத்தை அந்த கிராமத்திற்கு அருகிலிருந்த கடலில் வாழ்ந்த ஒரு மந்திர சக்தி கொண்ட மெர்மெய்ட் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் மனிதர்களின் உள்ளத்தை உணரும் தன்மை கொண்டவள். நல்ல மனசுள்ளவர்களுக்கு உதவி செய்வது அவளது வழக்கம். ஒருநாள் இரவு அர்ஜுன் வழக்கம் போல் கடற்கரையில் மீன் எடுத்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று கடலிலிருந்து ஒரு பிரகாசமான நீல ஒளி வெளிச்சமிட்டது. அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான மெர்மெய்ட் தோன்றினாள். அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்து பயத்தில் உறைந்து நின்றான். மெர்மெய்ட் மெதுவாக அவனை பார்த்து, "நீ நல்ல மனசுக்காரன். ஏழைகளுக்கு உதவுகிறாய். ஆனால் திருடுவது தவறு. நீ உன் உழைப்பில் வாழ வேண்டும்" என்று சொன்னாள். பின்னர் அவள் அவனிடம் ஒரு சிறிய சிப்பியை கொடுத்தாள். அந்த சிப்பிக்குள் ஒரு அதிசய முத்து இருந்தது. "இந்த முத்தை உன் வீட்டருகில் உள்ள குளத்தில் வைத்து தினமும் சுத்தமான நீர் ஊற்று. இது உன் வாழ்க்கையை மாற்றும்" என்று கூறி அவள் மறைந்தாள். அர்ஜுன் வீட்டிற்கு சென்று அவள் சொன்னபடி அந்த முத்தை குளத்தில் வைத்தான். தினமும் காலையில் எழுந்து அந்த குளத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு கவனித்தான். சில நாட்களில் அந்த குளத்தில் நிறைய மீன்கள் தோன்ற ஆரம்பித்தன. அவை சாதாரண மீன்கள் அல்ல, வேகமாக வளர்ந்து அதிக அளவில் பெருகின. சில வாரங்களில் அந்த சிறிய குளம் ஒரு பெரிய மீன் வளர்ப்பு இடமாக மாறியது. அர்ஜுன் அந்த மீன்களை சந்தையில் விற்று நல்ல வருமானம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். இனி அவன் திருட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நேர்மையாக உழைத்து வாழ ஆரம்பித்தான். முன்பை போலவே ஏழை மக்களுக்கு இலவசமாக மீன்களை கொடுத்து உதவி செய்தான். அவன் மாற்றத்தை பார்த்து கிராம மக்கள் அவனை மதித்து பாராட்டினர். இறுதியில் அர்ஜுன் உணர்ந்தான், நல்ல மனசு இருந்தாலும் நேர்மையான வழியில் உழைத்தால்தான் வாழ்க்கை உண்மையாக வளரும்.